இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் முடியும் போது ஸ்ரேயாஸ் ஐயருக்கு முதுகுல ஒரு இன்ஜுரி இருக்கிறதா தகவல் தெரிவிச்சிருந்தாரு. கடைசி 3 டெஸ்ட் மேட்சுக்கு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்ரேயாஸ் ஐயர் செலக்ஷனுக்கு அவைலபிளா இருக்குன்னு சொல்லி தகவல் தெரிவிச்சிருந்தாரு. ஆனா பிசிசிஐ ஸ்ரேயாஸ் ஐயரை கண்டுகொள்ளாம அவர் டீம்ல இருந்தே டிராப் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் கடைசி 15 இன்னிங்ஸா ஒரு 50+ ரன்ஸ் கூட ஸ்கோர் பண்ணாதனால அவர் டீம்ல இருந்து டிராப் பண்ணியிருந்தாங்க. இப்ப சமீபத்தில் பிசிசிஐ செக்ரட்டரி ஜெய்சா ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருக்கிற பிளேயர்ஸ் ஸ்குவாட்ல இல்லாம ரெஸ்ட்ல இருந்தாங்கன்னா அவங்க ஐபிஎலுக்கு முன்னாடி எல்லாருமே டொமஸ்டிக் கிரிக்கெட் ப்ளே பண்ணணும்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாரு. இந்த நிலைமையில ஸ்ரேயாஸ் ஐயர் முதுகுல ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு, அதனால அவர் ரஞ்சி டிராஃபி ப்ளே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இதுல ஒரு ட்விஸ்ட் ஏற்பட்டிருக்கு. என்சிஏ பிசிசிக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. அதுல ஸ்ரேயாஸ் ஐயருக்கு இன்ஜுரி எதுவும் இல்லை, அவர் ஃபுல்லும் ஃபிட்டா இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதம் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போது அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ரஞ்சி டிராஃபியை ஸ்கிப் பண்ணுறக்கு இந்த மாதிரி இன்ஜுரி இருக்குன்னு ஸ்ரேயாஸ் ஐயர் பொய் சொல்லி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இது தொடர்பாக பிசிசிஐ ஸ்ரேயாஸ் ஐயர் மேல பெரும் நடவடிக்கை இருக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம கிரிக்கெட் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நியூஸ்ல சந்திப்போம். நன்றி.